வெல்கம் டு தமிழ்நாடு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாதியாக 1 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எலும்பு கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்ததை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 4 கத்திரிக்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே மாங்காய் வேக வச்சா ரொம்ப புளிப்பு எடுத்துக்கும். அதனால் தனியாக மாங்காயை வேறு சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாங்காயும் இந்த வேக வச்ச தால்ச்சாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 கொதி விட்டு கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணால் நம்ம தால்ச்சா ரெடி. இதை நம்ம சுட சுட பிரியாணியோட தொட்டு சாப்பிடலாம்.